வெட்டிக்கிற மாமா ஏங்க எத்தனை புருஷன் நான் சொன்னேன் கட்டிக்கிட்டேங்கிறீங்க சேர்த்துக்கிட்டேங்கிறீங்க அப்புறம் வச்சுக்கிட்டேங்கிறீங்க. ஏங்க வச்சுக்கிட்ட புருஷன் இருக்குது சேர்த்துக்கிட்ட புருஷன் இருக்குது. ஒரு பெண்களுக்கு ஒரு தாலி தான் கட்ட முடியும். ஆனா நீங்க நினைக்கிறது தப்புங்க. என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். நீங்க மட்டும் தானா? ஆமாங்க. இன்னொரு ஆள் கூட இந்த பைக்ல அது யாரு? யாரு? அவர் அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பிங்க. நீங்க தப்பா பேசாதீங்க. என்னைக்குமே நம்ம வாயில இருந்து தப்பான வார்த்தை வரவே கூடாது. ஆமா, என் வாயில இருந்து பாருங்க கடுகளவு கூட தப்பான வார்த்தை வராது. ஆமா, அதனால என்னைக்கு தமிழ்நாட்டு பண்பாடு என்னங்க என்னது ஏன் தெரியுமா? சரி, ஒருத்திக்கு ஒரு புருஷன் தான். அதுதான் இன்ன வரையும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுல இருந்து மாறாம நம்ம எல்லாம் பாத்துக்கணுங்க. இப்பதான் ஒரு ஆயா பாய எடுத்துட்டு வருது. இங்க வருது. ஆயா பாய எடுத்துட்டு இப்பதான் வர்றியா? வந்தோன்னா வர்ற, அப்படியே பின்னாடியே பாய போட்டு உட்காந்துக்கிற. இவ்வளவு இடம் முன்னாடி கிடக்குது. பரவாயில்ல, உன் புருஷனை இல்லாம பிள்ளைய பெற்றுக்கிற புள்ளிய வைகளுக்கு ஏங்க அப்படி சொல்றீங்க? அண்ணே, பொண்டாட்டி ஒளிக பப்பாட்டி வாழ்க எதுக்கு சொன்னேன்? என்ன காரணம் சொல்லுங்க? சொல்லுங்கப்பா அண்ணே. அதெல்லாம் காரணம் இருக்குது. என்ன காரணம்? ஆனா சத்தியமா சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டுல யாருமே கட்டின பொண்டாட்டியை மதிக்கிறது இல்ல, யாருமே மதிக்கிறதே கிடையாது. அண்ணே, இன்னைக்கு கட்டின பொண்டாட்டியை வச்சு மதிக்கிறாங்களா? இன்னைக்கு எல்லாம் பாருங்க. ஆனா வச்சுக்கிட்ட பொண்டாட்டியை தான் எல்லாமே மதிக்கிறாங்க. ஆமா, அது ஒரு சின்ன விஷயம். பொண்டாட்டி வாழ்க ஒழியவா, பொண்டாட்டி வாழ்கவா ஒழியவா? யாருங்க? பொண்டாட்டி ஒழிக, பொண்டாட்டி ஒழிக, பப்பாட்டி வாழ்க. வாழ்க. சரி, ஒரு சின்ன திருத்தம். சொல்லுங்க. நீங்க திடீர்னு செத்து போயிட்டீங்க. அவர் பேச்சுக்கியா? ஆனா பெட்டியார் மாமா ஏங்க திடீர்னு இந்த வார்த்தை சொல்றீங்க? பப்பாட்டிக்கு பொண்டாட்டிக்குள்ள ஒரு இதை சொல்றேன். சொல்லுங்க. பொண்டாட்டி திடீர்னு செத்து போயிட்டீங்க. ஆமா. தாய் இருக்குது யாரு? பொண்டாட்டியா பப்பாட்டியா? பொண்டாட்டி தாங்க தாலி இருக்கு. அப்புறம் பப்பாட்டி வாழ்கிறீங்க, பொண்டாட்டி ஒழிகிறீங்க. இல்லங்க, அது எதுக்கு சொன்ன தெரியுமா? எதுக்கு? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இப்ப என்ன எடுத்துக்காங்களே, சரி, இப்ப என்ன இல்லங்க, இந்த அண்ணன் எடுத்துக்காங்களே. அண்ணன் இருக்காருல்ல, டெய்லி நாடகம் ஆடுறாரு. வருஷம் ஃபுல்லா ஓயாத நாடகம். அவர் சம்பாதிச்ச காசு வீட்டுக்கு போகுதா? கிடையவே கிடையாது. அவர் எங்க கொண்டு கொடுக்கிறாருன்னே தெரியல. எங்க போகுதுன்னே தெரியல. அதனாலதானே இதை சொன்னேன். ஆனா இன்னைக்கு இதை சொன்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்னைக்குமே வந்து பொண்டாட்டிக்கு தான் உதாரணமா சொல்லணும். ஒரு பேச்சுக்கு வந்து இப்படி சொன்னேன், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்டாட்டி இல்லாம பிள்ளைய பெற்றுக்கிறேன். அருமையான பட்டம் இல்லைங்க. ஆனா ஒரு நாடகத்துக்கு பட்டம் மேலம்னா, ஆனா இன்னைக்கு தான் பக்கம் மேலமா அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு பக்க மேலம் சொல்லக்கூடாதுன்னு அருமையான மியூசிக் பாட்டுங்க. ஆனா இது மாதிரி ஆளுகளை சந்திச்சாதான் நம்ம வந்து இதுக்கு தாண்டி போக முடியும். ஆனா டெய்லி வர்றாங்க அங்க இருந்து. ஆனா இங்க பாருங்க, அங்க ஒரு தப்பு வச்சுக்குவாங்க, அடிப்பாங்க, கவட்டையில போட்டுக்கிட்டு மட்டாரு மட்டாருன்னு. அதுல வந்து நம்ம பாடுறதும் கேட்காது, ஒண்ணுமே கேட்காது இருக்கு. ஆமா, ஆட்டத்துக்கு மட்டும்தான் அது உள்ளதுங்கப்பா. ஆனா இப்ப எல்லாம் பாருங்க, எல்லாருமே அதுக்குதான் கொண்டு வர்றாங்க. ஆமா ஆமா, அதுதான் ஆடி இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு நாடகத்துக்கு ஒரே ஒரு அமைப்புனா
சிறப்பான ஒளிவு அமைப்பு. ஆமா. புரியுதா மாமா? ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் இருக்கணும்னு ஆனா நம்ம ஊர்ல போட்டுக்கிறாங்க. ஒளிவு அமைப்பு சிறப்பான ஒளிவு அமைப்பு. அண்ணே மாசத்துல 34 நாள் நாடகம் ஆடுறோம். சரி. கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் ஏத்துங்க. ஏன்னா ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்ல. அதனால ஒளிவு அமைப்புனா அருமையான ஒளிவு அமைப்பு. அன்புடைய பெரியவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, நாடகத்தை காண வந்திருக்கும் பெரியவர்களே, சிறியவர்களே, இந்த ஊர் தலைவர் அவர்களே, இங்க வெளிவரை காவல்துறை அதிகாரி ஐயவர்களே, இங்கு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நாடக கலைக்கும் சார்பாங்க நன்றி நன்றி. வணக்கம் 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 பல. அண்ணே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அண்ணே பம்பு வெளியே வந்துட்டேன். ஆமா, ஆனா நல்லா படுத்து தூங்குங்க. அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு போய் தூங்குவோம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் என்ன இதுக்கா வந்திருக்கிறேன். ஆமா. அண்ணே இன்னைக்கு தூங்க வைக்கிற நாடகம் இல்ல, இன்னைக்கு சாதாரணப்பட்ட நாடகம் இல்ல, இன்னைக்கு புண்ணிய புராண நாடகம்னா இந்த நாடகம் தான். ஆமா, புராணத்தை பேசக்கூடிய நாடகம் எது? சொல்லுங்க ஐயாங்க. அந்த நாடகம்லாம் இருக்குதுங்க. ஆனா அந்த நாடகத்துல எல்லாம் தூங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல இப்ப கிடையாது. முக்காவாசி சீனை கட் பண்ணி அந்த கோழியை கடிக்கிற சீனை மட்டும் இப்ப வச்சுக்கிறாங்க. எல்லாமே காலங்கள் மாறிக்குச்சுங்க. அதனால அண்ணே வந்து சொல்ல வணக்கத்தை போடணும். அப்பதான் வீரவர சொந்தமா இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் சொந்தமா வாசிப்பீங்க. ஆனா என்னைக்குமே நம்மளுக்கு சொந்தமே வரக்கூடாது. இன்னைக்கு அருமையான கும்பல். ஆனா பாருங்க, எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, சொல்லு போட்டா சொல்லு எடுக்க முடியாது, உட்கார இடம் கிடைக்கல. தயவு செய்து நாடகம் ஆரம்பிச்சிட்டோம். தயவு செய்து யாராவது வீட்டுல தூங்குறீங்களோ எந்திரிச்சு வந்து மேடைக்கு முன்னாடி உட்காருங்க. நீங்க சும்மா வந்து நாடகம் பார்க்க வேணாம். காலையில நீங்க நாடகம் முடிஞ்சு போகையில யாராவது நாடகம் பார்த்து தலையெண்ணி 100 ரூபாய் நான் தர்றேன். ஏன் சம்பளத்திலையா? ஏங்க ஏன் சம்பளத்துல யாராங்க தருவேன்? உங்க ஜாமா இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு வாங்கிக்குவோம். ஏயா அவங்களுக்காச்சும் அதை கொடுத்துருவோம். அது இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்ப்போம், நாளைக்கு போற நாளைக்கு பார்த்துக்குவோம். அதனால இப்பதான் வந்து ஒரு ஆளா வந்து இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாம் பெரிய உட்கார்ந்து இருக்கிறீங்க எல்லாம் சைட்லயே. கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். அதனால சைட்ல யாரும் உட்காராதீங்க, எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அண்ணே எனக்கு ஓட்டமா சொல்லு சுருக்குன்னு அச்சுன்னு ஊருக்கு 2 லட்சு 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சு. 4 2 லட்சு கண்டே கட்டலையே நல்ல செஞ்சு சொல்ல போறேன். அண்ணே பின்னாடி போகாதீங்க, ஓட்ட போட்டு பார்க்காதீங்கன்னா பிஸி இருக்குது. அதுக்கு பதில் கையில வச்சிருக்கிறேன். கலையரங்க பண்ண முடியாது. ஓ இது கலையரங்கமா? ஆனா நான் மாத்தி நினைச்சிட்டேங்க. ஆமாங்க, பின்னாடி போகாதீங்க, முன்னாடி தான் ஓட்ட போட்டு பார்ப்பாங்க. ஆனா இப்ப நிறைய ஊர்ல வந்து ஓட்ட போடுறதே இல்ல. ஆமா, கலையரங்கமா ஆயிருச்சு. இது மாதிரி இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும். பின்னாடி ஓட்ட போட்டு அப்படி மழை பெஞ்சு ஒன்ற மாதிரி இருக்குதுங்க அண்ணே. ஆனா இது விடிகிற வர இது மாதிரியே இருந்துச்சு வைங்க. ஆனா யாருக்குமே எந்த சிக்கலுமே இல்ல.
அருமை அருமையான பக்கம் வேணும். ஆனா இந்த வருஷத்துல என்னைக்கு போனாலும் இது மாதிரி ஆளுகளை சந்திக்கிறத இந்த வருஷத்துல எந்த வருஷம் போனாலும் மறக்க முடியாத ஒரு செயலா இருக்கணும். அண்ணே வணக்கத்தை போட்டாச்சு எல்லாம் அப்படி இருக்க சொல்ல முடியாம இருப்பாங்க. ஆமா ஆனா பெட்டிக்கார மாமா ஆனா காலம் ரொம்ப மாறிக்கிச்சுங்க. எப்படி தெரியுமா? முன்ன இருக்கிற காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேற. முன்ன இருக்கிற கால தூக்கும், இப்ப இருக்கிற கால தூக்கும். ரெண்டு காலையும் தூக்கணும் அண்ணே. அந்த இல்லனே ரெண்டு காலையும் தூக்குனா இங்கதான் வேணும். காலங்கள் வந்து முன்ன மாறி இல்ல, இப்ப மாறிக்கிட்டு இருக்குன்னு. அது நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். எப்படி சொல்றீங்க? காலம் மாறினா அப்புறம் நம்ம மாறிக்கணும். ஆனா காலம் மாறல என்னைக்குமே. காலம் மாறுதா? மாறவே கிடையாது. திங்கள் வந்து திங்களா இருக்குது, செவ்வாய் செவ்வாய் இருக்குது. அது நாளுங்க. அதே மாதிரி காலம் மாறல. இப்ப உள்ள காலகட்டத்துல இளைஞர்கள் மனிதர்கள் மாறிக்கிட்டே போறாங்க. ஆனா நான் உண்மையானுங்க ஏன் தெரியுமா? யாருக்கிட்டுமே எந்த பதிலுமே சொல்ல முடியாது. ஆமா இன்னைக்கு பாருங்க. ஆனா பெரியவங்களோட நம்பிக்கலாம். இந்த சின்ன பையன் உட்காந்துக்கிறாங்கல்ல, அந்த பையன் என்ன காணமுங்க வண்டி விட்டு இறங்கணும். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த பையனை பார்த்துக்கிட்டு வந்ததுல இருந்து நேரம் வரையும் ஆளை காணமுங்க. சாப்பிட போயிட்டானா? அண்ணே இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்த உடனே வண்டியை விட்டு இறங்கினேன். வண்டியை விட்டு இறங்கினோடனே எனக்கு கொஞ்சம் வயிற்று வலி அதிகமாயிருச்சு. எதுக்கு தெரியுமா வயிற்று வலி அதிகமாச்சு? இதுக்கு போக அதிகமாயிருச்சு. ஆமா ஒண்ணுக்கு போக அதிகமாயிருச்சு. நானும் இடத்த தேட இடம் எங்கேயுமே கிடைக்கல. பின்னாடி போய் பார்த்தேன். பின்னாடி நிறைய வீடு தானே இருக்குது. இன்னைக்கு போறதுன்னே தெரியல. ஆனா கோயிலுக்கு பின்னாடி போனாலும் 1 கிலோமீட்டர் போகணும். இங்கிட்டு பின்னாடி போனா வேறு வீடா இருக்குது. அதுவும் இல்ல மாமா. ஆமா அதனால ஒரு பையன் சின்ன பையன் நின்ன, தம்பி எனக்கு வயிறு வலி அதிகமா இருக்குது, தம்பி இதுக்கு போகணும், நான் எங்கடா போறது சொல்றா தம்பின்னு அந்த பையன் கேட்டேன். அந்த பையன் இன்னைக்கு காணா. ஆனா எங்க போறான்னு தெரியல. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னேன்? அதுக்கு அருமையான பதில் சொன்னாங்க. ஆனா லூசு பையல என்ன கேட்டாங்க? ஏண்டா இதுக்கான இடம் தேடி அலைகிற? அருமையான இடம் இருக்குதுடா, ஏண்டா இதுக்கு இடம் தேடி அலைகிறான்னு கேட்டேன். அதுக்கு அழகா பதில் சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னேன்? பேட்டு போட்டுக்கடா, உன் சிப்பை திறந்து பாடுறா, ஒட்டு கிடைக்கிறாரா அதுக்குள்ள இருக்கிறா அப்படிங்கிறா. அருமையான பதில் சொல்லிருக்காப்ல. இதுக்கு மட்டும் எக்க வச்சுடுறேன். அருமையான ஒளிவிட வெற்றியா இத சொன்னாலும் எக்க வச்சு விடுறாரு பாரு. ஆனா இதை விட மாத்தி கொள்ளாமுங்க. ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இப்படி இருக்கிறாங்க. ஆனா ஊர்ல பாருங்க அண்ணே 50 ஆம்பளைங்க ஒண்ணா இருக்கலாம், 4 பொம்பளைங்க மட்டும் ஒண்ணா இருக்க முடியாது. தெரியுமா? ஆமாங்க அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஒரு ஊர்ல வந்து 10 ஆண்களைங்க ஒரு இடத்துல ஒண்ணா உட்காந்து பேசுவாங்களாமா. ஆனா 4 பெண்கள் மட்டும் ஒண்ணா இருந்தாங்க வைங்க, அந்த குடும்பம் புரோசும் குட்டியை குடிக்கணும்னு. ஆமா ஒரு பொம்பளை போகுது. ஆமா இல்லங்க குடும்பம் கெட்டு போயிடும். ஏன் தெரியுமா? நேற்று புதுக்கோட்டைக்கு என் பக்கத்து வீட்டுல அது மாதிரி அண்ணே அது மாதிரி என்ன தெரியுமா? 50 ஆம்பளை கூட ஒரு ஊர்ல ஒண்ணா இருந்துடலாம். ஆனா கூட ஒற்றுமையா இருப்பாங்க. அது உண்மையா இல்லையானே? ஆனா 4 பெண்கள் மட்டும் ஆனா நிஜமா ஒண்ணா இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? புதுக்கோட்டைக்கு என் பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கும் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே இங்க ஆஸ்பத்திரிக்கு போனாங்க பார்க்க. நான் எது தெரியுமா போயிருந்தேன்? சரி நம்ம பக்கத்து வீட்டு பையன் அவனுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து நானும் அவங்க கூட போறேன். இந்த 4 பெரிய மனுஷங்க பக்கத்து வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பேர பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்குது, நாம அதை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அவங்களும் வந்தாங்க. அவங்க பின்னாடி நானும் போறேன். போய் ஆஸ்பத்திரியில பார்த்த உடனே அந்த பேர பிள்ளைய பார்த்த உடனே இந்த பெரிய மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாங்க? அடடா அருமையான பிள்ளைய பிறந்திருக்கிற, உனக்கு ஆம்பளை பிள்ளை, உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறவன் அருமையான ஆம்பளை பிள்ளையா இருக்குதா,
பேராண்டி நீ கவலைப்படாத. சரி. உனக்கு சூப்பர் புள்ள. நல்ல 3 கிராம்ல தொழு பிறந்திருக்க. சரி. நீ வந்து கவலையே படாத. ஆனா பாருங்க குழந்தை மூஞ்சி மட்டும் ஒரு சித்தப்ப முகச்சாடையா இருக்குதுடான்னு சொல்லி விட்டாங்க. சரி. ஏயா இந்த பார்க்க போன 4 முன்னே சும்மா இருக்க வேண்டியானே. ஆமா. குழந்தைய பார்த்த உடனே சித்தப்ப முகச்சாடைன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. அண்ணன் தம்பி 2 பேரும் இங்க உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்டா குழந்தை சித்தப்ப முகச்சாடைன்னு அண்ணன் தம்பி 2 பேத்துக்குமே வெட்டு குத்து கொலை ஆஸ்பத்திரியே வந்துருச்சியா. அங்கேயே சண்டை வந்து சரி. வெட்டு குத்தா ஆகி போச்சு. இது மாதிரி வந்து ஏகப்பட்ட இடத்துல நடந்து இருக்குது. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லைங்க. நம்ம ஊர்ல நல்ல அருமையான இடம். வந்த உடனே யாரும் பார்த்துட்டாங்க பாரு. அடா 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 அண்ணே அருமையான மழை பெய்யுறதுக்கும் யாரு எதிரி 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 உட்காரு. வந்த உடனே குறுகுறுன்னு படுத்துட்டியா எதிரி எதிரி உட்காரு. அது மாதிரி ஆனா நம்ம ஊர்ல இல்ல. ஆனா நம்ம ஊர்ல அருமையான ஆளா இருக்கிறாங்க. இன்னைக்கு அருமையான நாடகம் அருமையான நடிகரா வந்திருக்கிறாங்க. இது மாதிரிலாம் தூங்காதியே எதிர்த்து உட்காருங்க. இருக்கிற 4 பேர் தாச்சு. ஹலோ ஹலோ அவன் கிடக்காலே அண்ணவையன் கிடக்காலே நம்ம ஊர நாடுவாரே அறிவே திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் சீர்காட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கோசிக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட கருத்தரகப்பட்டியில் காப்புதூர் வடகாட்டா ஒத்தாளம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சக திருவிழாவை முன்னிட்டு பிரார்த்தனை நலமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொரி கலையரங்கில் சேத்து கிராமம் துத்திப்பட்டி தெய்வ திரு எம் சின்னக்காலை ஆசாரி மாரியம்மாள் இவர்களின் மகன் ரத்தத்தில் வசிக்கும் ஸ்ரீ பழனிசாமி ஆசாரி லட்சுமி அம்மாள் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் பிரார்த்தனை நலமாக இவர்களில் நடக்கக்கூடிய நலமாக ஸ்ரீ பள்ளி என்னும் புண்ணிய பாடலும் நடைபெறும். நடித்து வந்திருக்கும் நாடக நடிகர்கள் நடிப்பு சிவந்தன் நடிப்பு சக்கரவர்த்தி தமிழகத்தில் தலங்கட்டு வெற்றி மாற்றி வரும் ஒரு வீட்டு பிள்ளை ஏ எம்
ஆளுநர் அவர்கள் இவர் மேலே வேலன் வேலன் விருதுகளை காத்து கொண்டிருக்கிறார். அழகுக்கு பொருள் கூட்டும் கலைஞை அழகுக்கு பொருள் கூட்டும் கலைஞை முதலை காணும் நான் செல்வமே அழகுக்கு பொருள் கூட்டும் கலைஞை இசையின் காணக்குயில் தமிழகத்தில் தரங்கட்டு வெட்டி மனசு கொட்டி வரும் அருமை சகோதரி ஒரு வீட்டு பிள்ளை மனைவியை சேர்ந்த எங்கே ஈஸ்வரி அவர்கள் இவர் மேலே சிறப்பாக ஸ்ரீ பள்ளியாயிரக்கு காத்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் தரங்கட்டு வெட்டி மனசு கொட்டி வரும் பாட்டுக்கென்று இவரா இவருக்கென்று பாட்டா ஒரு வீட்டு பிள்ளை கழகப்பிரியர் புதியை சேர்ந்த பி தங்க பாண்டியன் அவர்கள் இவர் வேலை நாதராணிக்கு காத்து கொண்டிருக்கிறார். திருப்பதி தேவாவின் தம்பி இசைஞானி இளையராஜா யுவன்ராஜா வழிவந்த அருமை மாமா ஒரு வீட்டு பிள்ளை கோவில்பட்டியை சேர்ந்த மணியன் அவர்கள் இவர்களை 6 மணியம் காண்பிப்பார். தமிழகத்தில் கலக்கத்து வெற்றி பெற்று கொண்டு வரும் ஒரு வீட்டு பிள்ளை
அருமையனன் மனைவியை சேர்ந்த அருமையனன் ராஜகுரு அவர்கள் விரைவில் மிருதகத்தை சேர்ப்பார். கைத்தட்டல் போலாமே. இது மாதிரி கைத்தட்டினா தாங்க ஒரு சொல்றாரு. அதனால பாலை அடுத்தபடியா அஞ்சாயா இந்தாயா பரவாயில்ல பரவாயில்ல வந்து உட்காந்துட்டியா. ஏன் சாமி பரவாயில்ல இப்படிதான் இருக்கணும். நீ விடிய வரையும் போகவே கூடாது. போக மாட்டேன் தெரியும். எனக்கு பலவத்தியவனாக எனது அன்பை தப்பி ஒரு வீட்டு பிள்ளை கடவுளை சேர்ந்த எஸ் சரவணன் அவர்கள் ஆறு வண்டை சேர்ப்பா.
பலை பலை பலை. ஆனா வெட்டிக்கார மாமா, இந்த ஊர்ல எத்தனையோ நாள் நடந்திருக்கு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ ஆல்ரவுண்டுக்காரங்க வந்திருப்பாங்க, அதையும் பார்த்திருப்பீங்க. ஆனா ஆல்ரவுண்டுக்காரங்களையே இது மாதிரி வாட்சியாரு பார்த்திருக்கீங்களா? முன்னாடி வந்தா இங்க வச்சு அடிப்பாங்க, கிட்டு முடி. அதுக்கெல்லாம் வேலை இல்லை. அதுக்கெல்லாம் இங்க வந்து வேலையே இல்லை. ஒரு ஆல்ரவுண்டு ஒரு தொழில்னா இப்படிதான் வாசிக்கணும்னு காட்டணும். பலை பலை அருமை அண்ணனுக்கு நன்றி நன்றி. இந்த வணக்கம் பல. அடுத்தபடியாக எங்களுக்கு தாயும் தந்தை வழங்கக்கூடிய பெரியார் மாமா சொல்லுங்க. ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் எது தெரியுமா? இன்னைக்கு வந்திருக்க தாரகரன் என்ன. ஆனா எத்தனையோ நாடகம் நடந்தாலும், ஆனா என்ன இல்லாம இருந்தாலும் ஒரு நாடகத்துக்கு தாளம் இல்லாம யாருமே வாசிக்க முடியாது. ஆமா, தாளம் இல்லாம ஆட முடியாது. இன்னைக்கு ஆடல் இல்லாம நாடகத்தை ஆடிடலாம். ஆனா நம்மளுக்கு தாய் தந்தை குரு யாருன்னா ஒரு நாடகத்துக்கு முக்கிய புள்ளி எதுனா அருமை தாளம் மட்டும்தான். அருமை அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை கரூரை சேர்ந்த எம் முனிஸ் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். ஆனா அப்படியெல்லாம் சொன்னேன். ஆனா நாங்களாம் நடத்துவோம்னா என்னென்னமோ தூக்கிட்டு வரணும். ஆனா அண்ணன் மட்டும் நாடகத்து வரணும்னு ரொம்ப ஈஸி. ஆனா இங்க பாருங்க, ஆனா ரெண்டு தாளம் வச்சிருப்பாரு. அப்படியே 2 பாக்கெட்ல போட்டு அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து போற மாதிரி அப்படியே அதெல்லாம் நிற்பாரு. ஆனா அண்ணனை பார்க்கல, ஆனா நாடகத்துக்கு வர மாதிரியே தெரியாது. ஆமா, அப்படியே ஸ்கூல் வாத்தியார் மாதிரி காலேஜ் போற மாதிரி இருப்பாரு. ஆனா அவர் நாடகத்துக்கு வரது ரொம்ப ஈஸி. சிரமம் இல்ல. ஆமா, சிரமம் இல்ல. யாருங்க சொன்னது சிரமம் இல்லன்னு? இப்ப மழை பெஞ்சிச்சுன்னு இது நடந்துச்சுன்னா நாடகம் ஆட முடியுமா? ரொம்ப சிரமம் இல்ல. அவுத்து மடிக்கிறதெல்லாம். ஆமா, அதனால பரவாயில்ல. நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் கால்களுக்கு தெளிவாக ஒளி அமைப்பு ஸ்ரீ சிவசக்தி ஆடியோஸ் இருப்பிடம் பரவாயில்ல. அருமை ஒளி அமைப்புனா அருமையான ஒளி அமைப்பு ஸ்ரீ சிவசக்தி ஆடியோஸ் இருப்பிடம் கருதலுக்கும்பட்டி. உரிமையாளர் ஏ பொன்னுச்சாமி. அதில் ஆபரேட்டராக பணிபுரியும் அருமை அண்ணன் அவர்களுக்கு எனது நாள கழிப்பு சார்பாக நன்றி. இந்த வணக்கம் பல. வயசுக்காரனே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பிள்ளை கேட்டேன்? 2 பிள்ளை. எத்தனை பொண்டாட்டி? ஒண்ணுதானா? கல்யாணம் ஒண்ணுதாவுமா? அருமை. அதுக்குத்தான் இந்த அருமையான பாட்டு போட்டியா அதை பாராட்டணும். உடனே ஏத்தி விடுறாரு. பரவாயில்ல. சாப்பாடு அடடா, ஆட்டு முட்டை என்ன, கோழி குட்டி என்ன, சாப்பாடுன்னா அருமையான ஏற்பாடுங்க. ஆனா எத்தனை ஊர் போனாலும், ஆனா இன்னைக்கு நாடகத்துக்கு போட்ட சாப்பாடு மாறி, ஆனா என்னைக்கு வாழ்நாள மறக்கவே முடியாது. அருமையான ஏற்பாடு, சூப்பருங்க, நம்பர் 1. ஆனா என்னைக்குமே மறக்க முடியாது. ஆனா சாப்பாடு வந்து கடையில தான் போட்டாங்க, அதுல எந்த குறையுமே இல்ல. ஆனா ஒரே ஒரு வருத்தம் இருந்தது. எனக்கு அதை ஏன் சொல்றேன், நம்ம மைக்கு போட்டு ஒரு மேடை போட்டு ஒரு சாப்பாட்டுனால அந்த வருத்தத்தை சொல்ல வைக்கிறேன். நாட்டு மக்கள் என்னால பப்பு போட்டே வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வந்து ஒரு முறை சொல்றான்னு நினைப்பாங்க. அதனால அந்த வருத்தம் வேணாம். சொல்லுங்க, அடுத்தவங்க திரும்பிவாங்களா? ஏன்னா அதை போய் சொல்லிக்கிட்டு சங்கடப்படுவாங்க. சாப்பாட்டை அந்த முறை சொல்லிட்டுமா, அடுத்து நீங்க மாத்திடணும்.
ஆனா இந்த குறை வரவே கூடாது. ஆனா இந்த ஊர்ல நான் நிறைய நாள் நடக்கும் எனக்கு தெரியும். ஆமா, ஆனா ஒரு குறை இருந்தது. அடுத்து இந்த ஊர்ல அந்த குறை வரவே கூடாது. இன்னைக்கு போட்ட சாப்பாட்டுல எல்லாமே அருமை. ஆனா ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? போட்ட சோறு மட்டும் வெள்ளை வெள்ளையா இருந்துச்சுன்னு. சோறு வெள்ளையாதான் எப்படிப்பா இருக்கும்? ஓ, சோறு வெள்ளை வெள்ளையா தான் இருக்குமா? அப்ப நேற்று போன ஊர்ல சிறப்பா இருந்துச்சு சிக்கன் ரைஸ். ஓ, அது சிக்கன் ரைஸா? அப்ப முந்தா நாள் போன ஊர்ல பாம்பு மாதிரி இப்படி எடுத்தாங்களே. ஓ, அது நூடுல்ஸா? அடடா, விதவிதமா இப்ப சாப்பாடு வருதா? பரவாயில்ல. ஆமா, ரசம். ஆனா ரசம் தண்ணியாட்ட இருந்தாலும் அருமை அருமை. பரவாயில்ல. சாப்பாடு அமைத்த அன்பு உள்ளவர்களுக்கு எனது நாள கழிக்கும் சார்பாக நன்றி. நன்றி. அந்த வணக்கம் 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 மலை. இப்படிக்கு கருத்தெடுக்கப்பட்டி காப்புதூர் 2 ஊர் பொதுமக்கள் மற்றும் சி பழனிசாமி ஆசாரி லட்சுமி அம்மாள் குடும்பத்தார்கள் துத்திப்பட்டி இருப்பிடம் ரத்தம் எங்களை பிரார்த்தனை வைத்த அன்பு உள்ளங்களுக்கு எனது நாள கழிக்கும் சார்பாக நன்றி. நன்றி. அந்த வணக்கம் 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 மலை. அழகி சுந்தரி ஆட்டிய தாரகை அடில சிங்காரி புதல் நட்டு மணப்பாறை முறுக்கு இன்னைக்கு நொறுக்கிற வேண்டியதாங்க அண்ணே. இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை டான்ஸ் வந்து சாதாரணப்பட்ட பிள்ளை இல்ல. பச்சை கிளி அவள் முத்து சரம் சுண்டி விட்டா தெரிக்குமியா? சுண்டி விட்டா என்னையா தெரியும்? ஆமையா? இன்னைக்கு வந்துட்டு கூட்டி வந்த பிள்ளை 5 வயசு இல்ல, 10 வயசு இல்ல, எத்தனை 16 வயசு இல்ல, எத்தனையா 30 வயசுல கூட்டிட்டு இருக்கிறோம். அருமையான 16 வயசுல அருமை மங்கை அருமையான பிள்ளையா கூட்டிட்டு இருக்கிறோம்யா. ஆனா அதுக்கு மட்டும் கை தட்டுற மாதிரியா? ஆமா, பொம்பளை பிள்ளை பேர சொன்னவனால எல்லாத்துக்கும் அப்படியே ஏறுது இறங்குது. பரவாயில்ல. ஒரு வீட்டு பிள்ளை மதுரை எஸ் சிவகாமி அவர்கள் காமி மாமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே இல்லத. ஆனா இந்த பிள்ளைக்கு நெஞ்சுதான் மார்க்கெட் அதிகம். யோ இல்லையா? அருமையான பிள்ளையான்னு சொன்னேன். ஆனா அருமையான பக்கம் மேலம் அருமையான பெட்டிக்காரு எல்லாத்து பேரு சொன்ன அருமையான வாசிப்பு அருமையான பாட்டு. சரிங்க. ஆனா கடைசியா ஒரே ஒரு பேர் சொல்ல போறேன். அந்த பேரை சொன்ன உடனே சொல்லுங்க. இந்த ஊர்ல இந்த மக்கள் அசந்து போற மாதிரி ஒரு பாட்டு, இந்த மக்கள் அசந்து போற மாதிரி ஒரு வாசிப்பு. என்ன சொல்றீங்க ராஜகுரனே? நீங்க அடிக்கிற அடியில இந்த நாட்டு மக்களே அசந்து போகணும். எங்கேயும் போக சொல்லுங்க. இந்த பேருக்கு இப்படி ஒரு வாசிப்பா அப்படின்னு அவங்க காதை குளிர அவங்க கேட்கணும். 4 பேர் மனசு வச்சாத்தான். அப்படி யாரு? என்ன பேரு அது? அதாவது ஒரே ஒரு பேருக்கு கடைசியா சொல்லுங்க. யாரு பேர் தெரியுமா? கடைசி தான் அது. ஒரே ஒரு பேருக்கு கடைசியா இருக்கு. யார் பேர் தெரியுமா? உன் பேரு. என் பேரை சொன்ன உடனே அருமையான ஒரு வாசிப்பு வாசிச்சிருக்கேன். சொல்லுங்களா ஐயா? என் பேர் சொல்லுங்களா? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? நோட்டீஸ்ல ஆமா பாத்துட்டு பரவாயில்ல. ஒரு வீட்டு பிள்ளை கோவில்பட்டியை சேர்ந்த டி.கே. ரமேஷ் அவர்கள் பப்பன் காமி விடிய விடிய அதாவது சந்து பொத்தெல்லாம் கொத்தனார் மாதிரி அடிக்கடி நான் தான் வந்து அடைச்சிருப்பேன். அப்படியா? இதுக்கு மட்டும் ஏற்றுல கிளம்பிடுறது. ஆமா ஆமா கிளம்பிட வேண்டியது. அது தாண்டி ஒரே ஒரு பாட்டு. என்ன பேரு? டி.கே. ரமேஷ் ராஜா. உங்க பேர் தானா? ஆமாங்க. என்ன பாடுறீங்க? பாடுறீங்க. கண்டிப்பா பாடுங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. பாடுவோம். அவள் பறந்து போனாலே மறந்து போனாலே அவள் பறந்து போனாலே மறந்து போனாலே
அவள் பறந்து போனாளா? யாரு கேட்காத பாட்டு. ஆமா, பழைய பாட்டு. பழைய பாட்டு. சிலர் கேட்டிருப்பாங்க. ஆமா, சிலர் கேட்காம இருந்திருப்பாங்க. இருந்திருப்பாங்க. ரொம்ப தூக்கி வச்சு பாடியாச்சு. கொண்டு இறக்குறது இறக்கிட்டிய. வாத்தியம் எப்படி? ஆனா அருமையான வாத்தியங்க. உங்களுக்கு ஏத்த பாட்டுக்கு ஏத்த வாத்தியம். ஆனா பாட்டு அருமை, வாசிப்பு வாச்சால அப்படி இருக்கணும். அருமையான வாசிப்பு. பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கிறனா? இருக்கு. முச்சந்தில இருக்குது. கொண்டு இறக்கிருவீங்க. பரவாயில்ல. பிள்ளை விட்டுருங்க. ஆமா, பிள்ளைக்காண்டி எல்லாருமே அவளை உட்காந்துருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல தாங்க அழகா உட்கார்ந்து இந்த கோயில வச்சு அழகா பாருங்க, நாடகங்களை சுத்தி அருமையான ஒரு கட்டணம் போட்டு அருமையா வச்சிருக்கிறாங்க. அருமை 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 அருமை. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. அமைப்பாளர் ஏபி தங்கம் கோதுமொன்று அவரை குறிச்சி நாடகத்தை அமைத்த அக்குழுவிற்கு எனது நாடக கழிப்பு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அண்ணே ஆமா, எல்லாரும் ஆளுங்க புள்ள ஆர்வமா இருக்காரு. என்னதான் பிரச்சனை? கட்டின்னு போட்டு வண்டியா உங்க போட்டு வா போய். உள்ள வெளியில விட்டீங்கன்னா போய் படுத்துருவா பார்த்தோன்னே. அப்படியா? உள்ள வந்தோடனே எல்லாரும் புள்ள பப்பண்டாக்கு முன்னோட முக்காசே போயிடுறாங்க நாடகத்துல. இன்னைக்கு அப்படி போக கூடாது. இன்னைக்கு அப்படி போக கூடாது. ஏன்னா திடீர விட நாடகத்தை பார்க்கணும். அதனாலதான் உங்களை இன்னைக்கு வச்சிருக்கிறோம். ஆனா தயவு செய்து இன்னைக்கு நாடக மக்களுக்கு விடிய விடிய ஒரு நாள் டீ கொடுக்க சொல்லியிருக்கிறேன். கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு தூக்கம் வந்தாலும் இங்க இருக்கிற சங்கங்கள் விடிய விடிய டீ காசியா கொடுப்பா. ஆமா, உங்களுக்கு விடிய விடிய போண்டாட்டி தர சொல்லி இருக்கிறேன். அதனால விட்டோமா பழகுது கருப்பசாமி தங்க தர சபை சந்தனமே உனக்காகவே தினம் சந்தனமே இரவியால் பறிக்காத விளைய தோட்டமே யாராலும் பறிக்காத மங்கள ராகினி
ஆ